பாகிஸ்தானில் ஜமாத் உத்தவா அமைப்பின் தலைவரும் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத இயக்கத்தின் நிறுவனருமாக இருப்பவர் ஹஃபீஸ் முகமது சயீத் கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியதாகவும் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதாகவும் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்திய போலீசாரால் தேடப்படும் தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்ட சயீதை தங்களிடம் ஒப்படைக்குமாறு பாகிஸ்தானிடம் இந்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. ஜமாத் உத்தவா இயக்கத்தை தீவிரவாத அமைப்பாகவும் ஹஃபீஸ் சயீதை தீவிரவாதி என்றும் ஐநா சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சயீத் குறித்த தகவல் தெரிவிப்போருக்கு 70 கோடி ரூபாய் பரிசுத் தொகை அளிக்கப்படும் என்று கடந்த 2012ஆம் ஆண்டு அமெரிக்க அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் லாகூரில் சௌபுர்ஜி பகுதியில் உள்ள மசூதியில் இருந்தபோது ஹஃபீஸ் முகமது சயீதை போலீசார் சுற்றி வளைத்ததாகவும் ஜோஹர் டவுன் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயே சிறை வைத்துள்ளதாகவும் இந்திய ராணுவ அதிகாரிகள் கருதுகின்றனர். பாகிஸ்தானின் சட்ட அமலாக்கத் துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கும் ஹஃபீஸ் முகமது சயீத் 6 மாத காலத்திற்கு வீட்டுச் சிறையில் வைக்கப்படுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சையத் மீது தீவிரவாத தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜமாத் உத்தவா அமைப்பின் அலுவலகங்களில் ஏற்றப்பட்டிருந்த கொடிகள் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக பாகிஸ்தானின் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லாகூர் சாலைகளில் அந்த அமைப்பினர் வைத்திருக்கும் பேனர்களை அகற்றும் பணிகளும் தொடங்கியிருப்பதாக தெரிகிறது.